தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டாப் சதீஷ்லனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய 53வது கிளாஸ் பார்க்குறோங்க. ஸோ நம்மளோட கிளாஸில் இன்னைக்கு பார்க்குறது வந்து குறவஞ்சி, சிற்றிலக்கியங்களில் குறவஞ்சி வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சிற்றிலக்கியம் என்ன பார்த்துருக்கோம், சிற்றிலக்கியம் என்னென்னு பார்த்தோம், தூது, பிள்ளைத்தமிழ், பரணி, ஸோ பள்ளு, நேற்று வந்து பள்ளு பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது குறவஞ்சி வந்து பார்க்கலாம். சரி, கிளாஸ் பார்க்கலாமா? குறவஞ்சினா என்ன அப்படின்னா, குறவஞ்சி அப்படின்னா என்னன்னா, குறவஞ்சி அப்படிங்கிறதுக்கு குறவர் குல பெண் அப்படின்னு பேர். என்னங்க, குறத்தி பெண் சொல்லுவோம், அது குறவர் குல பெண் அப்படின்னு பேருங்க. ஸோ இந்த குறவஞ்சி இருக்கு இல்லையா, இது வந்து கட்டினும் கழங்கினும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பிய பாட்டின் மூலமாக தோன்றிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம பார்ப்போம். இந்த குறவஞ்சி எப்படி இருக்கும்னு கேட்டால், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நாடகத்தமிழ்னா என்ன, ஒரு டிராமாட்டிக்காக போகும் இல்லையா, 2 பேர் அப்படி கான்வர்சேஷன் அந்த மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இயல், இசை, நாடகம் இந்த மாதிரி முத்தமிழ் வடிவத்தில் இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா குறவஞ்சி. குறவஞ்சிலே நிறையா இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். குறவஞ்சியோட பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒரு குறத்தி பெண் வந்து என்ன பண்ணுவாங்க, குறி சொல்ல போகிறாங்க. சரியா, குறத்தி பெண் வந்து குறி சொல்ல போவாங்க. அப்படி குறி சொல்ல போகும்போது தலைவி கிட்ட தன்னுடைய ஊர் பெருமையை சொல்கிறது, அடுத்து அவங்க ஊரை பற்றி சொல்கிறது, குறி சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா தன் குடும்பத்தில் அந்த குறி சொன்ன ஊருடைய பெருமையை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி போகும். எந்த ஸ்ட்ரக்சர்னு பார்க்கலாமா? கடவுள் வாழ்த்து, கட்டியங்கான் வர்றது, தலைவன் உலா வர்றதை பற்றி சொல்லலாம், தலைவி பந்தாடுதல், தலைவன் உலா போகிறாரு, அதை தலைவி அங்கே பந்தாடுதல், பந்தத்துக்கு போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ தலைவனை பார்க்குறாங்க, பார்த்த தலைவி வந்து தலைவனை கண்டு காதல் கொள்ளுதல், அடுத்து தலைவனை நினச்சி தலைவி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து நம்ம அந்த தலைவன் தெருவில் ஊர்வலம் போகும்போது நம்ம பார்த்தோமே, நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது அவர் உலா போனதை பார்த்தோம் அப்படின்னு தலைவனை நினச்சி தலைவி இருக்கும்போது குறத்தி பெண் வருதல், தன்னுடைய ஊரான குறத்தி பெண்ணுடைய ஊரான மலைவளத்தை பற்றி சொல்கிறது, குறி சொல்கிறது, பரிசு வாங்குறது, வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா குறத்தி பெண்ணோட பேர் சிங்கி, குறத்தி பெண்ணுடைய தலைவன் பேர் சிங்கன். ஸோ சிங்கி சிங்கன் கிட்ட கதையை சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி போனேன், பரிசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். கடவுள் வாழ்த்து, கட்டியக்காரன் வர்றது, அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு நாடகமாக நடத்துவாங்க இல்லையா. குறவஞ்சியாக நாடகமாக நடத்துமா என்ன பண்ணுவோம், முதல்ல கடவுள் வாழ்த்து, அடுத்து கட்டியக்காரன் முன்னாடி வந்து நிற்பார். ஸோ யாரெல்லாம் இதில் குறத்தி பெண்ணாக நடிக்க போகிறாங்க, குறவராக யார் நடிக்கிறாங்க, தலைவியாக யார், தலைவன் யார் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு சொல்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் தலைவன் வந்து உலா போகிறது, தலைவி வந்து பந்தாடும் போது அவங்கள பார்க்குறது, தலைவன் மீது தலைவி காமம் கொள்ளுதல், அதாவது காதல் கொள்ளுதல், தலைவனையே நினச்சி தலைவி இருக்கிறது. அப்போது அந்த ஊர் வழியாக குறத்தி பெண் வர்றாங்க, குறி சொல்கிறாங்க, பரிசு வாங்குறாங்க, வீட்டுக்கு போய் சிங்கி அதாவது குறத்தி பெண்ணானவள் தன்னுடைய கணவனான சிங்கன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறது. இதாங்க சூப்பராக இருக்குங்க பாட்டு. சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். சரிங்க, முதல் குறவஞ்சி அப்படின்னு சொன்னால் திரு குற்றால குறவஞ்சி, யார் எழுதியிருப்பா அப்படின்னு தெரியும், அதை பற்றி நம்ம கீழே படிக்கலாம். பட் குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடி அப்படின்னு சொன்னால் மீனாட்சி அம்மை குறம். யாருங்க, யார் படிச்சிருப்பா? குமரகுருபரர் படித்தார் இல்லையா, மீனாட்சி அம்மை குரம்னு ஒன்று இருக்குது. ஸோ குமரகுருபரர் பாடினது. இந்த மீனாட்சி அம்மை குரம் தான் முன்னாடி வந்து இந்த குறவஞ்சி இலக்கியத்துக்கே முன்னோடி அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது போக முதல் இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறவஞ்சியில் வந்து திரு குற்றால குறவஞ்சி. சரிங்க, இதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரம், குறத்திப்பாட்டு, குறவஞ்சி நாடகம், குடிமக்கள் காப்பியம்லாம் சொல்கிறோம். எதுக்கு? இந்த திரு குற்றால குறவஞ்சி இருக்கு இல்லையா, திரு குற்றால குறவஞ்சிக்கு நிறைய பேர் உண்டு. குரம், குறத்திப்பாட்டு, குறவஞ்சி நாடகம், குடிமக்கள் காப்பியம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், குடிமக்கள் காப்பியம்னா சிலப்பதிகாரம் தான். ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே இருக்குங்க, குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவதுன்னு சிலப்பதிகாரத்துக்கு பதிலாக குறவஞ்சி ஆன்சரில் வந்ததும் இருக்குது. சரிங்களா? ஸோ குடிமக்கள் காப்பியம்னு எடுத்தால் சிலப்பதிகாரம், இன்கேஸ் சிலப்பதிகாரம் ஆப்ஷனில் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும், குறவஞ்சி இருக்கும், திரு குற்றால குறவஞ்சி இருக்கும். ஓகேவா? ஸோ குற்றால குறவஞ்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பாடுறாங்க, திரு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குறும்பலா ஈஸ்வரர் மேலே பாடப்பட்டது. சரியா, குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குறும்பலா ஈஸ்வரர் இறைவன் மேலே பாடப்பட்டதான் திரு குற்றால குறவஞ்சி. சரி, அப்போ குறவஞ்சினா என்ன அப்படின்னு பார்த்தோமா, குறவஞ்சினா என்ன, காதல் வயப்பட்ட ஒரு தலைவி தலைவனை நினச்சிருக்கும் போது அந்த பக்கம் வந்திருக்கக்கூடிய குறத்தி பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு குறி சொல்கிறாங்க, அதுதான் குறவஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ குறவஞ்சியிலேயே முதல் குறவஞ்சி அப்படின்னா திரு குற்றால குறவஞ்சி. திரு குற்றால குறவஞ்சியை எழுதினது யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். திரு குற்றால குறவஞ்சிக்கு என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரம், குறத்திப்பாட்டு, குறவஞ்சி நாடகம், குடிமக்கள் காப்பியம். திரு குற்றால குறவஞ்சி யார் மேலே பாடப்பட்டிருக்குன்னா, குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குறும்பலா ஈஸ்வரர் மேலே பாடப்பட்டிருக்கு. சரிங்களா? இது போக வேற குறவஞ்சி இருக்கானா? இருக்குங்க. வரத நஞ்சை பிள்ளை எழுதின தமிழரசி குறவஞ்சி இருக்கு. அடுத்து வேதநாயக சாஸ்திரி எழுதின பெத்தலேகம் குறவஞ்சி இருக்கு. குமரகுருபரர் எழுதின மீனாட்சி குரம் இருக்கு. சரி, இந்த 2 போய் பார்த்துருவோம். வரத நஞ்சை பிள்ளை எழுதினது என்னங்க, தமிழரசி குறவஞ்சி. தஞ்சை வேதநாயக சாஸ்திரி எழுதினது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பெத்தலேகம் குறவஞ்சி. சரியா, இப்படிப்பட்ட குறவஞ்சி இலக்கியங்களும் இங்கே வந்து இருக்கு. சரியா, ஓகே. அப்போ 2 குறவஞ்சி இருக்கு.
எல்லாத்துக்கும் குறவஞ்சி இலக்கியத்துக்கே முன்னோடின்னு சொல்லக்கூடியது குமரகுருபரர் எழுதின மீனாட்சி குரம். சரிங்க, மீனாட்சி குரம்ங்கிறது முன்னோடியா இருக்கு. இப்போ குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லும்போது, குற்றால குறவஞ்சி இருக்கு இல்லையா, எழுதினவர் யாரு? தென்காசி பக்கத்துல மேலகரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். தென்காசியிலிருந்து மேற்கு பக்கமா குற்றாலத்துக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கிற மேலகரம் அப்படின்னு ஊரு. ஸோ அந்த மேலகரத்தை சேர்ந்த திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கிறார். திரிகூட ராசப்ப கவிராயர். இந்த திரிகூட ராசப்ப கவிராயர் யார் சொல்லி எழுதினாரு அப்படின்னு கேட்டா, தென்காசி பக்கத்துல மேலகரத்தை சேர்ந்த திரிகூட ராசப்ப கவிராயர் யார் சொல்லி எழுதினாரு கேட்டா, மதுரையை சேர்ந்த யாரு? விஜயரங்க சொக்கநாதர் கேட்டுக்கிட்டதுக்காக எழுதியிருப்பாரு. சரிங்க, இதில் கொடுத்துருப்போம். விஜயரங்க சொக்கலிங்கர் இருக்கு இல்லையா, முத்து விஜயரங்க சொக்கலிங்கர் சொன்னதுக்காக எழுதியிருப்பாங்க. அவர் யாருங்க அப்படின்னு கேட்டா, ராணி மங்கம்மாளுடைய பேரன். மதுரை நாயக்கரசை சேர்ந்தவர் ராணி மங்கம்மாளோட பேரன், மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார். இவர் கேட்டுக்கிட்டதுக்காக பாடுனது தான் என்ன அப்படின்னு கேட்டா இந்த குற்றால குறவஞ்சி. இதுக்காக அவர்கிட்ட இருந்து பாடி பரிசு வாங்கியிருக்காங்க. சரிங்க, ஸோ ராணி மங்கம்மாளோட பேரன் விஜயரங்க சொக்கலிங்கர் இருக்கார் இல்லையா, இவர் கேட்டுக்கிட்டதாக பாடப்பட்டதான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த குற்றால குறவஞ்சி. சரிங்க, இவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. குற்றாலத்தின் மேல தலபுராணம், மாலை, ஸ்லேடை இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ எங்கூட பார்த்தீங்கன்னா தெரியும், திரு குற்றால மாலை, திரு குற்றால உலா, திரு குற்றால பிள்ளைத்தமிழ், திரு குற்றால ஸ்லேடை வெண்பா, இப்படி நிறைய எழுதியிருந்தாலும் இவருக்கு கவிதை கிரீடம் அப்படின்னு எதை சொல்றோம்? குற்றால குறவஞ்சி தான் சொல்றோம். இப்படி நிறைய எழுதியிருந்தாலும் கவிதை கிரீடம்னு எதை சொல்றோம் அப்படின்னா, இவருக்கு கவிதை கிரீடம் சொன்னா இவர் எழுதின திரு குற்றால குறவஞ்சி. திரு குற்றாலநாதர் மேல மாலை, உலா, பிள்ளைத்தமிழ், ஸ்லேடை பாடியிருந்தாலும் இவருக்கு கிரீடம், இவர் எழுதுனதுல பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னா இது திரு குற்றால குறவஞ்சி. சரிங்க, இவர் குற்றாலநாதர் கோயிலில் வேலை பார்த்தவர். ஸோ அதனால என்ன சொல்றோம், குற்றாலநாதர் கோயிலில் வித்வான்கிற பட்டப்பெயர் வேற அவர் வாங்கியிருக்காரு. திரு குற்றாலநாதர் கோயிலில் வித்வான் அப்படிங்கிற பட்டப்பெயர் வாங்கினது இவர் தான். சரிங்க, ஓகே, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கக்கூடியது. சரி, அப்போ குறவஞ்சினா என்னன்னு பார்த்தோம். அதுல தமிழரசி குறவஞ்சி யார் எழுதியிருந்தா, நமக்கு வரதனஞ்செப்பி பிள்ளை. அது மாதிரி தஞ்சை வேதநாத சாஸ்திரி எழுதுனது பெத்தலேகம் குறவஞ்சி பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி திரு குற்றால குறவஞ்சி தான் தமிழோடைய முதல் குறவஞ்சி. திரு குற்றால குறவஞ்சி எழுதினவர் யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர், தென்காசி மேலகரத்தை சேர்ந்தவர். இவர் யாருக்காக எழுதியிருந்தார் அப்படின்னா, மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் கேட்டுக்கிட்டதுக்காக எழுதியிருக்காரு. ஸோ இவர் நிறைய எழுதியிருந்தாலும் திரு குற்றாலத்து மேல தலபுராணம், மாலை, ஸ்லேடை, வெண்பா, யமகந்தாதி இப்படி நிறைய எழுதியிருந்தாலும் இவருடைய கவிதை கிரீடம்னு சொல்லப்படக்கூடியது திரு குற்றால குறவஞ்சி. இவருக்கான ஒரு அடையாளமாக சொல்லப்படக்கூடியது தான். ஸோ திரு குற்றாலநாதர் கோவிலில் வித்வான்கிற பட்டமும் வாங்கியிருக்காரு. சரியா, ஓகே. இப்போ இவருடைய 2 பாடல் பார்த்துருவோம். 2மே ஸ்கூல் புக்கில் முன்னாடி இருந்தது, இப்போ இருக்கிறது. சரியா, இப்போ பாப்போமா? நல்ல பாட்டுங்க. ரீசெண்டாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு, பழைய புக்காக இருந்தாலும். குற்றால மலையோட வளம், எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, திரு குற்றாலம் எப்படி இருக்குன்னு முதல்ல குறி சொல்ல போகிறாங்க. குறத்திப்பெண் குறி சொல்ல போகும்போது எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி, எந்த ஊரை? தென்காசி அந்த குற்றாலம் ஏரியா இருக்கு இல்லையா, குற்றாலத்து ஏரியா தன்னுடைய ஊரான குற்றாலத்தை பற்றி குறத்திப்பெண் சிங்கி என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வாங்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானிலொழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூனல் இளம் பிறை முடிந்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். வானரங்கள் அப்படின்னு சொல்றது குரங்குகள், ஆண் குரங்குகள். எதுக்கு? பெண் குரங்குகளுக்கு. மந்தினா பெண் குரங்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். அப்படியா அந்த குரங்குகள், ஆண் குரங்குகள்லாம் பெண் குரங்குகளுக்கு என்ன கொடுக்குது? இந்த கனிகள், பழங்களை பறிச்சு கொடுக்குது. மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வான்கவிகள் அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம், அதாவது இந்த மாதிரி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு கனிகளை கொடுக்குது. இதை பார்த்து மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சாப்பிட்டு கீழே போடுது பார்த்தீங்களா, பெண் குரங்குகள் சாப்பிடும்போது சில பழங்கள் கீழே விழுது. இதை பார்த்து வானத்தில் இருக்க தேவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிலாம் வீணாக்குறதுக்கு அதை எங்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கீழே அந்த குரங்குகள் விளையாடுறதை பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி கீழே போட்ட கனி எங்கிட்டே கொடுக்கலாமே அப்படின்னு. அப்போது காணவர்கள் வெளியேறிந்து வானவரை அழைப்பர். காணவர்கள்னா குறவரின மக்கள். கீழே இருந்து மேலே பார்க்குறாங்களாம், வானவர்களே தேவர்களே நீங்கள் கீழே இறங்கி வரலாம்ல, எங்கள் ஊரில் நிறைய பழங்கள் கனிகள் எல்லாமே எங்கள் ஊரில் இருக்குது, நீங்கள் இறங்கி வாங்க நாங்கள் தாரோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அப்போ குரங்குகள் விளையாடும் போது ஆண் குரங்கானது பெண் குரங்குக்கு கனியை பறித்து கொடுக்குது. பெண் குரங்கு சாப்பிடும்போது அந்த கனியை கீழே போடுது. இப்போ மேலே இருக்கக்கூடிய தேவர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இந்த குரங்குகளை பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னா, அவங்களோட விளையாட்டெல்லாம் ரசிச்சுக்கிட்டு கீழே போடுற கனியை எங்கிட்ட கொடுக்கலாம்ல அப்படின்னு. இப்போ காணவர்கள் வெளியேறிந்து வானவரை அழைப்பர். காணவர்கள்னா யாரு? குறவரின மக்கள். கீழே இருந்து மேலே பார்த்து தேவர்களே நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் உங்களை செழிப்பாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி.
கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். கமன சித்தர்னா வானம் வழியாக போகக்கூடிய சித்தர்கள், வான்வழியாக பயணம் செய்யக்கூடிய சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அப்பப்போ இங்க வந்து காய சித்தி, அதாவது தேவையான மூலிகைகள் பச்சிலைகள்லாம் பறிச்சுட்டு போவாங்களாம். ஏன்னா இந்த மலை எங்க ஊர் அப்படி மருத்துவ சிறப்பு மிக்க மலை. பறந்து போகக்கூடிய கமன சித்தர்கள், இந்த வான்வழியா போகக்கூடிய சித்தர்கள், தேவர்கள் எல்லாம் எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி தேவையான மருந்தெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும். தேன் அருவின்னு ஒரு அருவி உண்டு. குற்றாலத்துக்கு மேல செண்பக அருவி, அதுக்கு மேல செண்பக அடவின்னு சொல்லுவோம், அதுக்கு மேல தேன் அருவினே ஒன்று உண்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும். தேன் அருவி இருக்கு இல்லையா, அந்த அருவி விழும்போது கீழே அந்த பாறையில தண்ணி பட்டு வானளவுக்கு மேல செதறி தெரிச்சு மறுபடியும் கீழே விழுது. சரிங்களா? அதாவது தண்ணி வந்து பாறையில மோதி அப்படியே தண்ணீர் துளிகள்லாம் தெரித்து கீழே விழுது. இப்படி விழும்போது செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். யாரு? சூரியன் வர்றாரு. சூரியன் வந்து ஒரு 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வருவார் இல்லையா, அப்படி வரும்போது அவருடைய அந்த குதிரையோட காலும் இவருடைய தேர் சக்கரமும் வலிக்கிட்டு போகுமா. அப்படி இருக்குமா அந்த ஏரியா. இது எங்க நம்ம தேனருவி இருக்கு இல்லையா, தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் அப்படின்னா அந்த அருவியில் இருக்கக்கூடிய தண்ணிகள் தெரித்து அந்த இடம் ஃபுல்லா அப்படி இருக்கு. சரியா? வானளவுக்கு தெரிச்சு கீழே விழுது. இப்போ அந்த பக்கத்துல சூரியன் வர்றாரு. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்துல வர்றாரு. அந்த குதிரைகளின் கால்களும் தேர் சக்கரமும் வழுக்குது. கூனல் இளம் பிறை முடித்த, பிறைனா நிலவு, அந்த வளைஞ்ச நிலவை தன் தலையில சூடி இருக்கக்கூடிய வேணி அலங்காரரான சிவன் வாழக்கூடிய ஊர் தான் எங்கள் ஊரே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்க, என்ன சொன்னா பார்ப்போமா? அப்போ அந்த ஆண் குரங்கள் பெண் குரங்களுக்கு கனிகளை கொடுக்குது, அந்த கனிகளை கீழே சிந்துது, அதை எங்களுக்கு தரக்கூடாதான தேவர்கள் கேட்குறாங்க. அப்போ காணவர்கள் குறவரெல்லாம் மேலே பார்த்து தேவர்களே இறங்கி வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. வான்வழியாக போகக்கூடிய தேவர்கள் சித்தரெல்லாம் இங்கே வந்து மருத்துவ மூலிகைகள் எல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க. இங்கே தேனருவிலிருந்து தண்ணி தெரிச்சு விழுது வான அளவுக்கு. இந்த தண்ணி விழுந்த இடத்துலலாம் சூரியனின் கால்கள், சூரியனுடைய தேர் சக்கரமும் சூரியனுடைய அந்த தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளின் கால்களும் வழுக்கிக்கிட்டு போகும். இப்போ வளைந்த பிறநிலவை தன் தலையில் சூடி இருக்கக்கூடிய சிவன் வாழக்கூடிய ஊர் தான் எங்களுடைய மலைநாடு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு எங்க ஊர் எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாருங்க. ஓடக் காண்பது பூம்புனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலநாதர் தென்னையன் தென் ஆரி நாடு. ஓகே, ஓடக் காண்பது பூம்புனல் வெள்ளம். எங்க ஊர்ல வெள்ளம் மட்டும்தான் ஓடும். சரியா? யாரும் வறுமையை நினைச்சோ அல்லது பயந்தோ எதுக்கும் ஓட மாட்டாங்க. எங்க ஊர்ல என்ன மட்டும்தான் ஓடும்? வெள்ளம் மட்டும்தான் ஆத்துல ஓடும். ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். ஒடுங்கி இருக்கிறது எது அப்படின்னா, அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுனா யோகியர், தேவர்கள் முனிவர்களோட மனசுதான் அடங்கி ஒடுங்கி இருக்கும் எங்க ஊர்ல. வாடக் காண்பது மின்னார் மருங்கு. மருங்கு அப்படின்னா இடை, மின்னார்னா பெண்கள், பெண்களுடைய இடை தான் வாடி காணப்படும் அப்படின்னு, அதாவது மெலிந்து காணப்படும் அப்படிங்கிறது. எங்க ஊர்ல வந்து மனுஷங்களை பார்த்தா மெலிந்து இருக்க மாட்டாங்க, பெண்களுடைய இடைதான், இளம் பெண்களின் இடைதான் இழைத்து காணப்படும், மெலிந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு. எங்க ஊர்ல எதுவுமே வருத்தப்படாது. எது வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு வருத்தப்படுதுன்னா, முத்துக்களை தன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய சங்கு. அந்த சங்கு வந்து முட்டை போடும் இல்லையா, முட்டை போடக்கூடிய நேரத்துல தான் அந்த சங்கு தான் வலியில இருக்கவே தவிர எங்க ஊர்ல வேற யாருக்கும் வலி கிடையாது. போட காண்பது பூமியில் வித்து. நாங்க தூக்கி போடுறது ஒன்னே ஒண்ணுதான், வித்து, விதைகள். பூமியில விதையை தான் தூக்கி போடுவோம், நாங்க வேற எதையும் நாங்க வந்து யாரையுமே இது சொல்ல மாட்டோம், வெறுக்க மாட்டோம். புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து. சரிங்க, புலம்புறது, ஏதாவது புலம்பிட்டே இருக்கு என்னது அப்படின்னா, சத்தம் போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கு என்ன தெரியுமா, குழந்தைங்களுடைய காலில், பெண்களுடைய காலில் இருக்கக்கூடிய கொலுசுல நிறைய முத்து இருக்கு இல்லையா, அந்த முத்துக்கள் தான் புலம்பும், சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குமா. சரியா? தேட காண்பது நல்லறம் கீர்த்தி. இந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் எதை தேடுறாங்க? நல்ல அறத்தையும் புகழையும் தான் தேடுறாங்க. கீர்த்தினா புகழ், நல்ல செயல்களையும் புகழையும் தான் தேடுறாங்க. பாருங்க, ஓடக் காண்பது பூம்புனல் வெள்ளம். எங்க ஊர்ல ஓடுன்னா ஒன்னே ஒண்ணு, வெள்ளம் தான் ஓடும். ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இந்த ஊர்ல ஒடுங்கி இருக்கிறது என்னது? யோகிகள், தவ முனிவர்களுடைய உள்ளம் தான். வாடக் காண்பது மின்னார் மருங்கு. மெலிந்து இருக்கக்கூடியது இளம் பெண்களின் இடைதான். வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு. எது வந்து வருத்தப்படும்னா, முட்டை போடுறதுக்காக அந்த சூல் அப்படின்னா அந்த கரு இருக்கு இல்லையா, கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த சங்குகள் தான். போட காண்பது பூமியில் வித்து. கீழே தூக்கி போடுறது என்னது? பூமியில விதையை மட்டும் தான் நாங்கள் தூக்கி போடுவோம். புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து. காலில் இருக்கக்கூடிய அந்த சலங்கை இதுதான் என்னது? புலம்புவான். இப்போ தேட காண்பது நல்லறம் கீர்த்தி. இங்க இருக்க மக்கள் எல்லாம் எதை தேடுறாங்க? நல்ல செயல்களையும் புகழையும் தான் தேடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட திரு குற்றாலர் வாழக்கூடிய தென்னாரி நாடு தான் எங்கள் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த பாட்டை பார்ப்பாங்க. இது வந்து குறி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்க, குறி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊருடைய வளத்தை பற்றி சொன்னது. சரிங்க,
குறி சொல்லுக்கு முன்னாடி ஊரோட வளத்தை பத்தி சொன்னது இந்த பாட்டு. குறி சொல்லி முடிச்சுட்டு ஊருக்கு வர்றாங்க இல்லையா? ஊருக்கு வரும்போது சிங்கி கிட்ட சிங்கன் கேட்கிறாரு. சிங்கி யாருன்னா குறத்திப்பெண், சிங்கன் வந்து அவரோட தலைவன். அப்ப கேட்கிறாரு பாருங்க, இத்தனை நாளா என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி? அதாவது என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னேன், ஆனா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியே, எங்க போன சிங்கி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா எவ்வளவு பாசமா சொல்றாங்க பாருங்க. கொத்தார் குழலாருக்கு வித்தாரமாக குறி சொல்ல போனேனடா சிங்கா. கொத்தார் குழலாருக்கு வித்தாரமாக குறி சொல்ல போனேனடா சிங்கா. பாசமா சொல்லியிருக்காங்க. சரியா? கொத்தார் குழலார்னு என்ன? கொத்தார் அடர்த்தியான, குழல்னா கூந்தல், அடர்த்தியான கூந்தலை உடைய பெண்களுக்கு நேர்த்தியாக குறி சொல்ல போனேனடா சிங்கா. இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம எங்க போன சிங்கின்னு கேட்கிறாரு அவரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, கொத்தார் குழலாருக்கு வித்தாரமாக குறி சொல்ல போனேனடா சிங்கா. அடர்த்தியான கூந்தலையுடைய பெண்களுக்கு நேர்த்தியா குறி சொல்ல போனேனடா சிங்கா. சரி, உடனே அவர் கேட்கிறாரு, பார்க்கில் அதிசயம் தோணுது, சொல்ல பயமா இருக்குதடி சிங்கி. பார்த்தா ஒரு பயமா இருக்கு, சொல்லலாமா? அதிசயமா இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, யாருக்கும் பயம் இல்லை, தோணின காரியம் அஞ்சாமல் சொல்லடா சிங்கா. ஓ, யாருக்கும் பயம் இல்லை, நீ என்ன தோணுதோ சொல்லு அப்படின்ட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, காலுக்கு மேலே பெரிய விரியன் கடித்து கிடப்பானேன் சிங்கி. காலை பாரு, காலில் ஒரு விரியம்பம் கடிச்சிட்டு இருக்குவாரு அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, சேலத்து நாட்டில் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்காதடா சிங்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அது விரியம்பம் இல்லை, நான் வந்து சேலத்து நாட்டுக்கு குறி சொல்ல போனேன்னா அங்க கொடுத்த சிலம்பு, அதைத்தான் நீ என்ன நினைச்சிட்ட, பாம்புன்னு நினைச்சிட்ட, அது சிலம்பு, தங்க சிலம்பு அப்படின்னு இருக்கு அந்த அம்மா. அடுத்து கேட்க, சேலத்தாரிட்ட சிலம்புக்கு மேல் திருகு முருகன் நடி சிங்கி. அது சரி, சேலத்து நாட்டு சிலம்புன்னு சொல்லிட்ட, அதுக்கு மேல ஏதோ 2 கம்பியை ஒன்னா திருக்கி வச்சிருக்காங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டு அந்த அம்மா சொல்லுது, கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை வரிசையடா சிங்கா. தண்டை கொடுத்த வரிசையடா சிங்கா. சரி, கோலத்து நாடுனா கலிங்க நாடு. அப்படி ஒடிசா பக்கம் போனேன், குறி சொன்னேன், அங்க இருக்க மக்கள் வந்து இங்க நம்ம சிலம்பு போடுவோம்ல, அங்க வந்து அது மாதிரி தண்டைன்னு போடுவாங்க. தண்டைனா 2 கம்பியை வந்து அப்படி ஒன்னா சுருட்டி இந்த திருக்கி வச்சிருப்பாங்க. சரியா? 2 தங்க கம்பியை திருக்கி, அதான் சின்ன குழந்தைகளுக்குலாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, காலில் பிறந்த குழந்தைங்களுக்கு, அதான் தண்டை. சரி, சேலத்தாரிட்ட சிலம்புக்கு மேலே திருகு முருகனடி சிங்கி அப்படின்னா கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசையடா சிங்கா. நீண்டும் குறுகியும் நாங்குள் போல நெளிந்த நெளிவென்னடி சிங்கி. அது சொன்னா சில பாம்பு மாதிரி இருக்குன்னு கேட்டேன், சிலம்புன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல என்ன திருகு முருகுன்னு கேட்டா என்ன சொல்லிட்டேன், தண்டைன்னு சொல்லிட்டீங்க. சரி, அதுக்கு மேல ஒண்ணு மண்புழு மாதிரி, நாங்குள்னா மண்புழு, மண்புழு மாதிரி ஒண்ணு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கே என்னன்னு. அதுக்கு அந்த மாதிரி சொல்லுது, பாண்டியனார் வேண்டும் குறிக்காக, பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாடகமிட்டதெல்லாம் சிங்கா. பாடகம்னா என்னது? நமக்கு வந்து கொலுசு. இப்போ வந்து சேலம், கலிங்கம், எங்க நம்ம கலிங்க நாடு ஒடிசாலாம் போயிட்டு வந்தேன், திரும்ப வரும்போது மதுரைக்கு வந்தேன் பாண்டிய நாட்டுக்கு. அங்க பாண்டியனார் மகளுக்கு நான் குறி சொன்னதுக்காக அந்த பொண்ணு என்ன முடிச்சு, ஒரு கொலுசை போட்டு விட்டுச்சு அப்படின்னு இருக்காங்க. அதான் என்னது, பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாடகம் விட்டதாரா சிங்கா. மாண்ட தவளை உன் காலில் கட்டிய மார்க்கம் ஏதடி வெண்ணே சிங்கி. அதற்கிட்ட அது என்ன, இன்னொன்று ஏதோ ஒரு செத்த தவளை மாதிரி இருக்கு, கயர்ல வச்சு கட்டி விட்டுருக்காங்களே, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி சொல்லுது, ஆண்டவர் குற்றாலர் சந்நிதி பெண்கள் அணிமணி கச்சமாடா சிங்கா. மதுரையிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டேன், வந்து பார்த்தா குற்றாலத்துக்கு போனேன்னா அங்கே கோயிலில் பெண்கள்லாம் நின்னாங்களா, நான் போயிட்டு குறி சொன்னேன், அவங்க எனக்கு காலில் கட்டி விட்டது அணிமணி கச்சமடா சிங்கா. அடுத்துங்க, சரி அது இருக்கட்டும், பக்கத்தில் சுண்டு விரலிலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி. கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காலாளி பீலியடா சிங்கா. அது இருக்கட்டும், பக்கத்தில் சுண்டு விரல் ஏதோ பூச்சி கடிச்சிட்டு இருக்கு பாரு அப்படின்னு இருக்கு. கண்டிய தேசத்தில், கண்டினங்க இலங்கை, இலங்கையில் நான் முன்னாடி வாங்கின காலாளி பீலியடா சிங்கா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஊர் பெருமையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அது போக நம்ம ஒரு 3 பாட்டு 3 வரி வந்து அடிஷனல் நம்ம பார்த்துருவோம். சரியா? சரி, இது வரைக்கும் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்லையா, காலில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த விரியன் பாம்பு மாதிரி இருக்கே அது என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, சேலத்து நாட்டில் கொடுத்த சிலம்பு. திருகு முருகன் இருக்கிறது என்னது, கோலத்து நாட்டில் கொடுத்த தண்டை. அந்த நாங்கூல் போல மண்புழு மாதிரி இருக்கிற என்னது, பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாடகமிட்டு அதெல்லாம் சிங்கா, பாண்டிய நாட்டில் கொடுத்த கொலுசு. அடுத்து அங்கே பூச்சி கடிச்சிட்டு இருக்கே அது என்னது, கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காலாளி பீலியடா சிங்கா. இந்த மோதிரம் மாதிரி, ஆளினா மோதிரம்னு அர்த்தம், காலாளினா காலில் போடக்கூடிய மோதிரம். சரியா? ஓகே, இப்போ அடுத்து பார்ப்போமா. மெல்லிய பூந்தொடை வாழை குருத்தை விரித்து மடித்தார் சிங்கி. மடித்தது யார் சிங்கி? சரிங்க, அதாவது உன் கால்கள் பக்கத்துல அந்த வாழை குருத்தை விரித்து மடித்தது யார் சிங்கி. வாழை குருத்துனா என்ன, அந்த வாழை இலை இருக்குல்ல, வாழை இலையில குருத்து இலை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்குல்ல, அந்த மாதிரி உன் காலில் வந்து அந்த வாழை குருத்தை அடுக்கடுக்கா மடிச்சு கட்டி வச்சது யாரு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது பாருங்க, நெல்வேலியார் தந்த சல்லடை செயலை நெறிபிடித்து உடுத்தினேன் சிங்கா. நெல்வேலியார் தந்த சல்லடை செயலை நெறிபிடித்து உடுத்தினேன் சிங்கா. நெல்வேலியார்னா திருநெல்வேலிக்காரங்க வந்து சேலை கொடுத்தாங்க, அந்த சேலையை நெறிபடித்துனா என்ன, நம்ம ஃப்ளூயிட் எடுத்து கட்டுறோம் இல்லைங்க, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குல்ல, அதை சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் அவர் கேட்குறாரு, அது என்ன
அந்த வாழை குருத்தை அடுக்கடுக்கா வச்சு கட்டின மாதிரி இருக்கு, அது என்ன? அதுதான் இந்த மாதிரி சொல்லுது, நெல்வேலியார் தந்த சல்லடை சேலை நெறிபிடித்து உடுத்தினேன் சிங்கா. நெறிபிடித்து உடுத்தினேன் அப்படின்னா சரியான அந்த ஃபிளீட் எடுத்துக்கிட்டோம்ல, அப்படி படிப்பா இருக்கும்ல, சரி அதை சொல்லியிருக்காங்க. சரியா? அது பார்க்க எப்படி இருக்கான், வாழை இலை அப்படி அடுக்கடுக்கா வச்ச மாதிரி இருக்குதாங்க. ஓகே. ஊருக்கு மேற்கே உயர்ந்த அரசிலே சாரை பாம்பு ஏது பெண்ணை சிங்கி, சீர்பெற்ற சோழன் குமாரத்தியார் தந்த செம்பொன் அரஞானடா சிங்கா. அதாவது இடுப்புல சாரைப்பாம்பு மாதிரி எல்லோ கலர்ல இருக்கே, அது என்ன? சாரைப்பாம்பு சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கே, அது என்னன்னு அந்த அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, சீர்பெற்ற சோழன் குமாரத்தியார் தந்த செம்பொன் அரஞானடா சிங்கா. அது அப்படி சொல்லாத, சாரப்பாம்பு இல்ல, இது சோழ நாட்டுக்கு போனா அங்க சோழ நாட்டு அரசனுடைய பெண் கொடுத்த அரஞான், இடுப்புல கட்டக்கூடிய கொடி இருக்கு இல்லையா, தங்க கொடி அப்படின்னு இருக்காங்க. மார்பிற்கு மேலே புடைத்த சிலந்தியில் கொப்புளம் கொள்வானேன் சிங்கி. அதாவது இந்த கழுத்துக்கிட்ட, சரியா, மார்புக்கு மேலே கழுத்துக்கிட்ட ஒரு சிலந்தி பூச்சி இருக்கு, அதுல என்ன நடுவுல கொப்பளம் மாதிரி இருக்கு, வீங்கி போய் இருக்கு சிலந்தி பூச்சிக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த மாதிரி சொல்லுது, பாருக்குள் ஏற்றமாம் காயலார் தந்த பாரம் முத்தாரமடா சிங்கா. முத்தாரம்னா என்ன? அதாவது செயின் போட்டு டாலர் போட்டு போல, அந்த டாலரை தான் அவர் சிலந்தின்னு இருக்காரு. டாலர்ல நடுவுல ஸ்டோன் இருக்குல்ல, அதைத்தான் அவர் என்ன சொல்றாராம், கொப்புளம்னு சொல்லியிருக்காரு. என்ன சிலந்தி இருக்கு, சிலந்திக்கு மேல கொப்புளம் இருக்குன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அது அப்படி இல்லை, காயலார். காயலார்னா காயங்குளம். காயங்குளம் எங்க இருக்குன்னா கேரளா கொல்லம் பக்கத்துல வரும். சரியா? குடநாடு, காயங்குளம் இந்த பகுதிக்கு குறி சொல்ல போனேன், காயங்குளம் ஏரியாவில் கொடுத்த அந்த டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இந்த அம்மா எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு, அந்த குறி சொன்னதுக்காக என்ன பரிசு வாங்குறாங்கன்னு சொல்லி சிங்கன் கிட்ட சொல்றாங்க. இப்போ மொதல் பாட்டு என்ன சொன்னோம், சிங்கி குறி சொல்ல போறதுக்கு முன்னாடி குறி கேட்கிற பொண்ணுகிட்ட தன்னுடைய நாட்டோட வளர்த்த சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, குறி சொல்லிட்டு வந்துட்டு தன்னுடைய தலைவனான சிங்கன் கிட்ட தன் நாட்டு பெருமையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் என்னன்னா நம்ம பார்த்த குற்றால குறவஞ்சில் முதல் ஸ்டார்டிங் லாஸ்ட் எண்டு இது வந்து பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதில் இருக்கிற டேட்டா வந்து மறக்காம படிச்சிருங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்ட பாடு. அந்த ஓட காண்பது பூம்புனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் வெள்ளம்லாம் நம்ம புது புக்கு மாறினதுக்கு அப்புறம் கூட அந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.